முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டார் என்றும், அப்படி கூட்டணி அமைத்தால் அது தற்கொலைக்கு சமமாக இருக்கும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சைக்காக அவர் அளித்த பேட்டியின் ஒரு பகுதியை பார்க்கலாம். ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்களா, இல்ல பாஜக திமுக நோக்கி கொஞ்சம் நெருங்கி வரலான்னு நினைக்கிறாங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல அரசியல். என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதவாதத்திற்கு என்றுமே இடம் கொடுக்க மாட்டார். மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஒருபோதும் துணை போக மாட்டார், அனுமதிக்க மாட்டார் என்று 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு முறை அவரோடு கூட்டணி வைத்து பட்ட வேதனைகளும் துன்பங்களும் இந்த உலகமே அறியும். நட்பு என்பது வேறு, ஒன்றிய அரசு மாநில அரசு என்பது வேறு. அதற்காக அவர்கள் நெருங்குகிறார்களா, கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா என்ற யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. திமுகவை விட்டுருங்க, ஆனால் பாஜக ஒரு நிலைப்பாடு மாற்றத்தை நீங்களே சுட்டி காட்டுறீங்க. 3 மாதத்துக்கு முன்பு ரொம்ப கடுமையாக பேசியவர்கள் இன்னைக்கு வாயார புகழ்றாங்க, வானலாவ புகழ்றாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை நோக்கி தானே நகர்றாங்க. என்ன தேவை? மக்களுடைய தீர்ப்பு. இப்பொழுது கூட்டணி ஆட்சி. அப்போ 2 பேரும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 பேர் எந்த நேரத்தில் ஒன்றாலும் வெளியே போயிடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு நப்பாசை இருக்கலாம், ஏதாவது இந்த பிரதமர் பதவியில் ஒட்டி கொண்டு இன்னும் 5 ஆண்டுகள் ஓட்டலாமா, அப்போது வேறு ஒரு கட்சிகள்லாம் நம்ம ஆதரவு அளிப்பதற்கு இப்பொழுதே அந்த பிளாட்ஃபார்ம் போடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நிலைப்பாடு. ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் போக மாட்டார். என்ன சொல்ல போனால் தற்கொலைக்கு சமமாக போயிடாது. அவருடைய ராஜதந்திரம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அப்பாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.